பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி 4 நாட்கள் ஆய்வினை தொடர்ந்து நடத்திய நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை மாநகர மக்களின் முக்கிய தேவையாக தற்பொழுது மெட்ரோ திட்டம் மாறிவிட்டது. இந்நிலையில் பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ரயில்வே பாதுகாப்பு ஆணையருடைய ஆய்வினை தொடர்ந்து தற்பொழுது இந்த பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் இயக்கத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி 4 நாட்கள் ஆய்வை தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் முக்கிய பங்காற்றி வரும் மெட்ரோ சேவையின் 2ஆம் கட்ட பணிகள் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் சென்னை கலங்கரை விளக்கம் வரையிலும், மாதவரம் முதல் சோழிலூர் வரையிலும் 3 வழித்தடங்களில் 118.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு பணி நடைபெற்றுள்ளன. இவற்றில் பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள வழித்தடம் 4 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் வடபழனி வரையிலான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த வழித்தடத்தை தொடர்ந்து ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. மேலும் பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதற்கான சோதனை ஓட்டப்பணிகள் இந்திய ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பு சேர்ந்த அதிகாரிகள் முன்னிலையில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடத்தி காண்பிக்கப்பட்டு சான்றிதழ் பெறப்பட்டது. அப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கி பயணிகள் பயண வசதி குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டது. பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தில் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு கட்டுமானம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் இந்த சோதனையின் அடிப்படையில் பாதுகாப்பு சான்றிதழ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான இறுதி ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையம் மேற்கொண்டார். 4 நாட்கள் ரயில்வே பாதுகாப்பு ஆணைய AM ஆய்வு மேற்கொண்டதில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாளத்தின் தரம், ரயில் பெட்டிகளின் வசதி, பயணிகளின் பாதுகாப்பு கட்டுமானம் குறித்து முதல் 2 நாளும், அதைத் தொடர்ந்து 3வது நாள் மெட்ரோ ரயிலை 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கியும் 4வது நாளும் மெட்ரோ ரயில் அலுவலகத்திலிருந்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்விற்கு பிறகு மிக முக்கியமாக இந்த அனுமதி வழங்கியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக, அதே போல் ரயில் மோதிக்கொண்டால் எத்தனை பெட்டிகள் சேதமடையும் என்பதையும் அறிய அது உருவாக்கப்படுதல் வடிவமைப்பையும் சிமுலேஷன் டிசைன் ஆய்வு செய்ய உள்ளார். மேலும் அவசர காலங்களில் ரயிலை நிறுத்துவதற்கு எவ்வளவு தூரம் தேவைப்படுகிறது என்பதையும் அறிய அவசர கால பிரேக்குகளை பயன்படுத்தியும் சோதனை நடைபெற்றது. எனவே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி சோதனை செய்து பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ இயக்குவதற்கான அனுமதி வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக அந்த பகுதியில் கூடிய மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. பல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த மெட்ரோ ரயில் என்பது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.